வணக்கம். மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். கடந்த நாட்களுக்கு முன்னர் 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகளின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்திருந்தார். இது சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அத்துடன் 13,392 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் 9A சித்திகளை பெற்றுள்ளார்கள். இது மொத்த பரீட்சார்த்திகளில் 4.15% என பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மாகாண ரீதியான மாணவர்களின் சித்தி வீதமும் வெளியாகியிருந்தது. அதன்படி மேல் மாகாணம் 74.47% மத்திய மாகாணம் 73.91%, தென் மாகாணம் 75.64%, வடக்கு மாகாணம் 69.86%, கிழக்கு மாகாணம் 74.26%, வடமேல் மாகாணம் 71.47%, வடமத்திய மாகாணம் 70.24%, ஊவா மாகாணம் 73.14%, சப்ரகமுவ மாகாணம் 73.47% என பதிவாகியிருந்தது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான பரீட்சை பெறுபேறுகள் கடந்த 11ஆம் தேதி காலை வெளியாகியிருந்த நிலையில் மீள் மதிப்பீட்டு விண்ணப்பங்கள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் தேவைப்பட்டால் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 1911க்கு அழைப்பதன் மூலமாகவோ அல்லது பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபேறுகள் கிளையின் தொலைபேசி இலக்கங்களான 0112785922 அல்லது 0112784208 அல்லது 0112786616 மற்றும் 0112784537 ஆகியவற்றின் மூலமாகவோ விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 3664 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற்ற சாதாரணதர பரீட்சையில் 4,94,147 மாணவர்கள் தோற்றியிருந்த நிலையில் 3,98,182 மாணவர்கள் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் ஆவர். இவர்களுக்கிடையில் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் விண்ணப்பங்களை அனுப்புவதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி அந்தந்த பாடசாலை பரீட்சை பெறுபேறுகள் பட்டியலை தரைவிறக்கி அச்சிட்ட பிரதியை பெறுவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அன்றைய நாளில் அதேபோல் அனைத்து மாகாண மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களும் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரிகளின் பெறுபேறுகளையும் பதிவிறக்கம் செய்யும் வசதியும் அன்றைய நாளில் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களும் தங்கள் பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபேறு பட்டியலை தரைவிறக்கம் செய்யவோ அல்லது பார்வையிடவோ முடியும் என்கின்ற வகையிலான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இவ்வாறு பெறப்படும் அச்சிடப்பட்ட பெறுபேறுகள் பட்டியல் உயர்தர வகுப்புகளுக்கு சேர்வதற்கு செல்லுபடியாகும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தை பரீட்சை திணைக்களம் அன்றைய நாளில் அறிவித்திருந்தது. அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அச்சிடப்பட்ட பெறுபேறுகள் பட்டியலில் அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரிகளின் பெறுபேறுகள் பட்டியல் அந்த விண்ணப்பதாரர்களுக்கு மீள் மதிப்பீட்டுக்கு பின்னர் வழங்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்திருந்தமை இங்கு நாம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியினூடாக சந்திப்போம். வணக்கம்.